நிஅமத்துக்களை விட ஆகிரத்தில் சுவர்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கிற நிஅமத்துக்கள் அதிகமானது. ஏனென்றால் நாம் ஒவ்வொருத்தரும் இங்க கேட்கிற துஆ, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம இறைவா, இன்னக அஃபூவுன், நீ மன்னிக்கிறவன், துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்பை யா அல்லாஹ் நீ விரும்புகிறாய். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ, இறைவா நீ பாவ மன்னிப்பை விரும்புகிறாய். துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னா, எங்களை நீ மன்னிப்பாயாக. ஃபضலம் மினல்லாஹி வ நிஅமா வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மா வ ஆஃபியத்தன் வ ஸலாமா. அடுத்தது என்ன ஓதுகிறோம்? வனஸ்தக்ஃபிருல்லாஹ வ நஸ்அலுகல் ஜன்ன வ நஊது பிக மினன் நார். வனஸ்தக்ஃபிருல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ மன்னிப்பை தேடுகிறோம், இஸ்திக்ஃபாரை தேடுகிறோம். அதுபோன்று அடுத்தது என்ன கேட்கிறோம்? வனஸ்அலுகல் ஜன்னா, இறைவா உன்னிடத்தில் நாங்கள் சொர்க்கத்தை கேட்கிறோம். வ நஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு துஆ. இதில் என்ன கேட்கிறோம் என்றால், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம், சுவர்க்கத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், பாவ மன்னிப்பை இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். ஏனென்றால் இந்த மூன்று மிக முக்கியமானது. ஏனது? நரகத்தை விட்டும் நான் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். அடுத்தது இஸ்திக்ஃபாரும் தேவை. ஹதீஸ் சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யாருடைய பட்டோலையில லிஸ்ட் அல்லாஹ் தருவானே கியாமத் நாள்ல, அதுல நாங்க செஞ்ச நன்மைகள், நாங்க செஞ்ச பாவங்கள் அதுல இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாருடைய அந்த லிஸ்ட்ல நன்மைகள் தீமைகள் அந்த பட்டியல்ல அதிகமான இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறதோ, இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக உள்ளவர்களுக்கு பயப்பட தேவையில்லை. இந்த காலத்துல செல்லுறா அவங்களுக்கு நற்செய்தி, அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் மாதிரி, அது எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எப்ப அந்த லிஸ்டில் அதிகமான இஸ்திக்ஃபார்கள் இருந்தால் அதான் கேட்கிறோம். வனஸ்தக்ஃபிருல்லாஹ, உன்னிடத்தில் யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை நாங்கள் தேடுகிறோம், சொர்க்கத்தை நாங்கள் கேட்கிறோம், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் இந்த உலகத்துடைய, இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெருசானது. கியாமத் நாள்ல ஒரு மனிதன் நரகத்தில் இருப்பார். அவருத்தான் கடைசாக அவர் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வருவார். அவர் நரகத்தில் அதாபு செய்யப்படுவார். நான் உங்களுக்கு தெரியும், நேற்று முந்த நாட்டெல்லாம் அந்த நரகத்தை பத்தி எல்லாம் சொன்னேன். அதுல ஒரு ஹதீஸ் வந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில பாவம் செஞ்சிட்டு தௌபா இல்லாமல் மௌத்தானால் நரகம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி போட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நினைத்து அழுதார்கள். அவர் கடைசாக ஒரு மனிதர் அங்கு நரகத்தில் இருப்பார், அழைத்துக் கொண்டிருப்பார், யா ஹன்னான், அல்லாஹ்வை அழைப்பார். யா ஹன்னான் யா ஹன்னான் என்று அழைப்பார் அல்லாஹ்வை. அவரை அல்லாஹ் நரகத்தில் இருந்து அல்லாஹ் சொர்க்கத்துக்கு எடுப்பார். அவர் தான் கடைசாக சொர்க்கத்தில் வருவார். அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற சொர்க்கம் எவ்வளவு தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற சொர்க்கம் இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெருசானது. அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆரம்பமாக போறவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல உள்ளவர்களுக்கு அல்லாஹ் என்ன வச்சிருப்பான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, சுவர்க்கத்துக்கு சென்றாலும் சுவர்க்கத்தில் இன்பமான சொர்க்கம் எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சேர்ந்து இருக்கிறது, அதுதான் ஆக இன்பம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஹித்மத் செய்தவர்கள், அவர்களுடைய வேலைகளை எல்லாம் செய்தார்கள். தேவையா தண்ணி வைக்கிறது, டொய்லெட்டை தண்ணி வைக்கிறது, வேலைகளை செஞ்சு கொடுக்கிறது, எல்லாம் செஞ்சார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏதாவது கேளுங்களேன் என்றாங்க. கேட்கிறது, உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது கேளுங்களேன் என்றார்கள்.
அவன் கேட்டது என்ன தெரியுமா? அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. பார் எப்படி கேக்குறாங்க. எனக்கு உலகத்தில் அது தேவை, அது காணி தேவை, சொத்து தேவை, அதெல்லாம் கேட்கல. அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah. நபியே, நான் சொர்க்கத்தில் உங்களோட ஒன்றாக இருக்கணும், உங்களோட ஒன்றா இருக்கணும், உங்களை விட்டு தூரமாகப்படாது. திருப்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அவ கைரு தாலிக், அதை விட்டு போட்டு வேறொன்று இல்லை அவங்களுக்கு கேட்கிறது, அதைத்தானே கேட்கிறீங்க. அவ கைரு தாலிக், வேறொன்று கேளுங்களே. இல்ல, குவதாலி, அதுதான், வேறொன்று வானம். திருப்பி கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேறொன்று நீ கேட்கிறீங்க சொர்க்கத்தில் என்னோட ஒன்றாக இருக்கணும் என்று. சரி, அதல்லாத வேற ஒன்று கேளுங்களேன் என்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அதுதான் எனக்கு தேவை. அப்ப நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபா இன்னி பிகஸரத்தி சுஜூத் ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்க சொர்க்கத்தில என்னோட ஒன்றாக இருக்கணும் என்று ஆசைப்படுகிறீங்களா, நிறைய சுஜூது செய்யுங்க. சுஜூத் என்ற அர்த்தம் சுஜூது மட்டுமல்ல, தொழுகிறது, நிறைய தொழுகிறது. ஏனென்றா சுஜூது தானே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடம், சுஜூது தான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து வஹுவ சாஜித் ஓ கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக கிட்டவான இடம், நெருக்கமான இடம் சுஜூத் என்றார்கள். சுஜூதில் கேட்கிற துஆ கபூல் ஆகிறது. தெரிஞ்ச பாசையில அரபுல கேட்கலாம், அரபு தெரியவா, தமிழ்ல தானா கேட்கணுமா, கல்பால கேட்கிறது. அல்லாஹ்விடத்துல அதிகமான நேரங்கள் சுஜூதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் சுஜூது தான். அதனால் தான் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்குமார்களை பார்த்து என்ன சொன்னான்? உஸ்ஜுது லி ஆதம், ஆதமுக்கு சுஜூது செய்யுங்க. சுஜூதுன்னா எங்கட சுஜூது மாதிரி அல்ல, அந்த சுஜூது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் சஜதத்து இன்ஹினா அவர்களுக்கு முன்னால தலையை வளைக்கிறது. சுஜூது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிருகங்கள் சுஜூது செய்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு தோட்டத்துக்கு வந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஒட்டகம் வந்து அவர்களுக்கு சுஜூது செய்தது. ஒரு ஒட்டகம் வந்து அவர்களுக்கு சுஜூது செஞ்சிச்சு. அவ சஹாபாக்கள் கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு ஒட்டகம் சுஜூது செய்து நாங்க சுஜூது செய்யக்கூடாதா? அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஆசை, நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுஜூது செய்யணும் என்று சொன்னாங்க. அது செய்யலாது, எனக்கு சுஜூது செய்யாதீங்க. அப்படி ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்யணும் என்றா, மனிதனுக்கு சுஜூது செய்யணும் என்றா நான் கட்டளையிட்டிருப்பேன், நான் ஆர்டர் போட்டிருப்பேன். ஒவ்வொரு பொம்பளைகளும் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு சுஜூது செய்வதை நான் கட்டளை போட்டிருப்பேன், ஆர்டர் போட்டிருப்பேன். ஒரு மனிதனுக்கு சுஜூது செய்யக்கூடாது, மனிதனுக்கு சுஜூது செய்யக்கூடாது. அப்படி இருக்கும் என்றிருந்தால் நான் என்ன சொல்லி இருப்பேன்? பொம்பளைகள் கணவன்மார்கள் சுஜூது செய்யும். அப்படி இல்லை, மார்க்கத்தில் அப்படி இல்லை. ஏன்? அது முக்கியமானது. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது? ஒரு பொம்பளை உலகத்தில் 5 நேரம் தொழுது, இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத்து ஷஹ்ரஹா, ஒரு பொம்பளை 5 நேரம் தொழுது, ரமலான் மாசம் நோன்பு நோட்டு, வஅதாஅத்து ஸௌஜஹா, தன்னுடைய கணவனுக்கும் மாப்பிளைக்கும் வழிபட்டு அவரை மதித்து அவர் சொல்லுகிற பிரகாரம் உலகத்தில் வாழ்ந்தா, கியாமத்து நாள்ல அல்லாஹ் அந்த பொம்பளை பார்த்து சொல்லுவான், நீ விரும்பின வாசலான சொர்க்கம் போ. அல்லாஹ் சொல்லுவான், நீ விரும்பின வாசலான சொர்க்கம் போன்றுவான். அன்பானவர்களே, அப்ப சுஜூத் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சஹாபிக்கு என்னோட சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கணுமா, நிறைய தொழுங்க, நிறைய சுஜூது செய்யுங்க. அப்ப அவர்களோட சொர்க்கம் என்கிறதாக பெரிய பாக்கியம். அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிறதுக்கு, சொர்க்கத்தில் ஒன்றாக வாழுறதுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள்ல ஒன்று உலகத்தில் அதிகமாக தொழுகிறது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒன்றை சொன்னார்கள், மன் கானத் லஹு பின்தானி அவ் உக்தானி ஃபஅஹ்ஸன இலைஹிமா, ஒருவருக்கு 2
பொம்பளை 2 மகள்கள் அல்ல 2 சகோதரிகள், 2 பொம்பளை பிள்ளைகள் அல்ல 2 தாத்தா தங்கச்சிமார்கள் இருந்து ஒரு ஆம்புல அவர்களை அழகாக வளர்க்கிறார். ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து தக்வாவோட இபாதத்தோட அல்லாஹ்வை பயந்தவர்களாக அந்த பொம்பளை பிள்ளைகளை ஒரு மனிதன் வளர்த்தால், ஒரு ஆம்பளை வளர்க்கிற பொம்பளை பிள்ளை ஒழுங்கா வளர்த்தெடுத்தாரு, அவரும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம். என்னோடு இருப்பார். அவர் யார் சொல்றார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்னதான் சொர்க்கத்தில் இருப்பார், கிட்டவாக இருப்பார். அதே போன்று தான் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிபட்டு உலகத்தில் வாழ்ந்தால், ஒரு சஹாபி அப்பாஸ் ரலியல்லாஹு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிப்போர்ட் பண்றார் ஒரு ஹதீஸ. ஒரு மனிதர் வந்தார். ஒரு மனிதர் வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இப்ப உங்களோடு ஒன்றாகிறோம், சஹாபாக்களோட வாழ்க்கை என்ன, சஹாபாக்களோட லைஃப் என்ன? அவங்க இருந்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட. அவர்களை விட்டு சஹாபாக்கள் பிரிவதே இல்லை. அவங்களை பார்த்து கொண்டிருக்கிறது, அவங்களோட இருக்கிறது, அவங்க போற டைம்ல போறது, அவங்க அந்த மஹப்பத் நேசம் அந்த ஹுப்பு அவங்களோட கல்வில இருந்துச்சு. அதான் ஹுப் என்கிறது. சில ஹுப்பு பார்த்து எழுதுவாங்க, அடே ஹுப் இல்லாட்டி ஈமானே இல்லை, அது ஹுப்புடைய வேலை. ஹுப்பு இல்லாட்டி அவனி மூமினே அல்ல. சஹாபாக்கள் எல்லோரும் ஹுப்புள்ளவர்களாக இருந்தார்கள், நேசமுள்ளவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, அந்த சஹாபி வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க இப்ப உங்களோடு இருக்கிறோம், உங்களோடு ஒன்றா இருக்கிறோம், ஆனா நீங்க சொர்க்கத்தில் போயிட்டா நீங்க பெரிய இடத்தில் இருப்பீங்க, பெரிய அந்தஸ்தில் இருப்பீங்க. அப்ப எங்களுக்கு உங்களோட வந்து இருக்கவே, நீங்க பெரிய இடத்தில் இருப்பீங்க, நாங்க கீழே இருப்போம், எங்களுக்கு உங்களோட வந்து சேர இயலாது, அந்த இடத்துக்கு எங்களுக்கு வர இயலாது என்று அந்த சஹாபி கவலைப்படுகிறார். அந்த சஹாபி உள்ளத்துல வந்த கவலை தான், நபியே நீங்க சொர்க்கத்தில் போனா நீங்க பெரிய இடத்தில் இருப்பீங்க, சொர்க்கத்துடைய வாசலை முதலாவது திறப்பது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய வாசலை முதலாவது திறக்கிறது யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தான் சொர்க்கத்துக்கு முதலாவது போறது. கபரில் இருந்து அல்லாஹ் எல்லோரையும் எழுப்புவான். எழுப்புறதில் முதலாவது எழுப்பப்படுவது யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அவ அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய்விடுவாங்க. இந்த சஹாபி கவலைப்படுகிறார், எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க கிடைக்காது, அதனால நாயகனே நான் என்ன செய்யும்? அவர் கவலைப்படுகிறார். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். மையுத்தில்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு உலகத்தில் வாழ்ந்தால், ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் துனியாவில அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் வழிபட்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதை சொல்லுகிறார்களோ அதை இந்த உலகத்தில் செய்தால் யாரோடு இருப்பார் அவர்? ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன். அவர்கள் சொர்க்கத்தில நபிமார்களோடு அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பெற்ற, அல்லாஹ் நிஅமத்து செய்த அந்த நபிமார்களோடு சொர்க்கத்தில் இருப்பார். அந்த சஹாபியோட கவலைக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினார். எனவே அன்பானவர்களே, அப்ப சொர்க்கத்துக்கு சென்றாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருக்கிறதுக்கான அமல்கள் இருக்கிறது. பொம்பளை பிள்ளைகள் ஒழுங்கான முறையில வளர்க்கிறது, வீட்டில உள்ள தாத்தா தங்கச்சிமார்களை நல்ல முறையில பார்த்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து தக்வாவோட வளர்க்கிறது. யத்தீமான பிள்ளைகள் இருந்தா சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன வகாஃபிலுல் யதீமி, நானும் யத்தீம்களை வளர்க்கிறவர்கள். யத்தீம் என்றா என்ன? வாப்ப இல்லாத பிள்ளைகள். வாப்ப இல்லாத பிள்ளைகள் அவங்களை பார்க்கிறது. ஒரு பிள்ளைகளுக்கு எடுக்கலாம், வாப்பில்லாத பிள்ளையா நான் செலவுக்கு தாரேன், நான் பார்க்கிறேன் என்று பார்த்தால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் அவரும் சொர்க்கத்தில் இப்படித்தான் இருப்போம். அது ஒரு பெரிய இபாதத். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்தில் யார் நல்ல குணமுள்ளவர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அக்ரபுக்கும் இந்தி மன்சிலன், சொர்க்கத்தில எனக்கு மிக நெருக்கமாக இருப்பார். நல்ல குணமுள்ளவர், நல்ல பணிவுள்ளவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
நல்ல குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். உலகத்துல நல்ல குணத்தோட பெருமை இல்லாம பொறாமை இல்லாம எல்லோரோடு நல்ல முறையில பேசி நல்ல குணமாக உலகத்தில் வாழ்ந்தால் அவரும் எனக்கு சொர்க்கத்தில் நெருக்கமாக இருப்பார் என்றார்கள் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று தான் சகோதரர்களே, வாழ்க்கையில நிறைய ஸலவாத்துக்கள் சொல்லுகிறது. ஸலவாத்துக்கள் சொல்வதால நிறைய ஸலவாத்துக்கள், கூடுதலான ஸலவாத்துக்கள் சொல்லுறது. ஏனென்றா ஸலவாத்துக்கு காலம் நேரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட நெருக்கத்தை, அவங்கட மஹப்பத்தை, அவங்கட கிட்ட இடத்தை பெற்றுத் தருகிற ஒரு அமல் ஸலவாத். அதனால்தான் சகோதரர்கள் நிறைய மக்கள் ஸலவாத்தில இருப்பாங்களே. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ராவில் மனாவில் பார்ப்பார்கள். மாலிக் இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் மதீனால இருந்தார்கள். மாலிக் மதுஹபை எழுதினார்கள். கேட்டாங்க மாணவர்கள், பிள்ளைகள் கேட்டாங்க, படிக்கிற ஓதுற மாணவர்கள் கேட்டாங்க, நீங்க எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனால ஒவ்வொரு வியாழக்கிழமை பார்க்கிறீங்க? சொன்னாங்க, ஸலவாத்து தான் புள்ளகள், ஸலவாத்தால தான் பார்க்கிறேன் என்றார்கள். அதனால ஸலவாத் இருக்கிறது, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை பெற்று தருகிற ஒன்று. அதனால தான் சூஃபியாக்கள் வலிமார்களுடைய வாழ்க்கையில நிறைய ஸலவாத்தோடு இருந்தார்கள். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அக்ஸருக்கும் ஸலாத்தன் அலைய, என் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லுறவங்க, அக்ஸருக்கும் அஸ்வாஜன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில அவர்களுடைய மனைமார்களும் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும் என்றார். அந்த ஸலவாத்து கூடுகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க, செய்திகளை சொல்லுவார்கள், எங்கட மனாவல வந்து பேசுவாங்க. குதுபுல் அக்தார் ரௌதுல்லாஹ் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் 50 வயசுக்கு பின்னால தான் கல்யாணம் முடிச்சாங்க. மதீனாவுக்கு போனது அவர்கள் 1 கோடி ஸலவாத்தை ஓதி போட்டு தான் மதீனாவுக்கு போனார்கள். மதீனால போய் தங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனால வந்து சொன்னாங்க, நீ கல்யாணம் முடிக்க இல்லையா? கல்யாணம் முடிக்கணுமே. அப்படி சொன்ன பின்னால தான் போய் 4 பொம்பளைகளை கல்யாணம் முடிச்சாங்க. 49 பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். 29 பொம்பளை பிள்ளைகள், 20 ஆம்பளை பிள்ளைகள், எல்லோரும் வலிமாறுகள், சாலிஹீன்கள், பெரும் பெரும் வலிமாறுகள். ஸலவாத், அவ்வளவு ஸலவாத், 1 கோடி ஸலவாத் ஓதி போட்டு 50 வயசு வரைக்கும் ஓதுறதா யோசிச்சு பாருங்க. அதனால ஸலவாத்தும் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை, அவங்களோட கிட்ட இடத்தை பெற்று தருகிற ஒன்று. அதனால இந்த துனியாட வாழ்க்கையில நல்ல அமல்கள் செய்து சொர்க்கத்தை அடையணும். அதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நெருக்கமாக இருக்கணும், துனியாலையும் நெருக்கமாக இருக்கணும், ஆகிராவிலும் நெருக்கமாக இருப்பதற்கான அமல்கள் செய்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக, உன்னால பொருந்திக் கொள்ளப்பட்ட நல்லவர்களாக சாலிஹீன்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், சுவர்க்கத்தில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கிட்ட நெருக்கமாக இருப்பதற்கு அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாயாக. இந்த ரமலானில் நீ யாருக்கெல்லாம் நரக விடுதலை கொடுத்தாயோ அந்த கூட்டத்தில் யா அல்லாஹ் நீ எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. உமது இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, லைலத்துல் கத்ரை அடைந்த கூட்டத்தில் அனைவர்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கிற தௌபாக்கள், கேட்க இருக்கிற தௌபாக்கள் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை நன்மைகளாக நீ மாற்றி அருள்வாயாக. யா அல்லாஹ், எமது துனியாவுடைய தேவைகளை எங்களுக்கு லேசாக்கி வைப்பாயாக. எங்கு சென்றாலும் எங்களுடைய வேலைகளை லேசான முறையில் முடித்துக் கொள்வதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கஷ்டங்கள், ஆபத்துக்கள், பிரச்சனைகள், கெட்ட நோய்கள், லேசாக்க முடியாத நோய்கள், டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய பொல்லாத நோய்கள், கிட்னி வருத்தம், கேன்சர் வருத்தம் போன்ற நோய்களை விட்டும் யா அல்லாஹ் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்கள் பிள்ளைகள், மனைமார்கள், எல்லா முஸ்லிம்களையும் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை நல்ல ஒரு முடிவுக்கு யா அல்லாஹ் நீ அமைத்து இதை நிறுத்தி விடுவாயாக. இந்த யுத்தத்தினால் எந்த விதமான ஆபத்துக்களும், பிரச்சனைகளும், பொருளாதார பிரச்சனைகளும் இந்த நாட்டிலோ வேற நாடுகளோ ஏற்பட்டு விடாமல் யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு யா அல்லாஹ் வெற்றியை கொடுப்பாயாக, முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அநியாயம் செய்கிற யஹூதிகள், காஃபிர்கள், நசாராக்களுக்கு ஹிதாயத் இருந்தால் அவர்களுக்கு ஹிதாயத்தை, கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக. உன் ஏற்பாட்டில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்ற முடிவா
இறைவா அவர்களை அழித்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டத்தோட பசியோட உணவில்லாமல் வீடில்லாமல் கஷ்டத்தோட வாழ்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்வை கொடுத்து அவர்களது கல்வில் உள்ள கவலைகளை சந்தோஷமாக மாற்றி அருள்வாயாக. இந்த வருடம் ரமலானை அடைந்து இபாதத்துக்கு செய்தது போன்று இதைவிட சிறப்பாக சந்தோஷமாக சலாமத்தாக அடுத்த வருடமும் ரமலானை அடைவதற்கான நீண்ட ஆயுளை அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.